முதல் தடவை எங்கள் தந்தையுடைய நினைவு நாள் அப்படின்னாரு. நீங்கள் முதல்வர், அனைத்தையும் கடந்தவர். புரியுதா? நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்ன்றது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போய் தான் ஆகணும். கரெக்டா? அப்போ இதை காரணம் காட்டி போகலன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இல்லை. 2வது தடவை நிதி ஆயோக் கூட்டம்னா உடனே நாளைக்கு மோடி பேசுகிறாருப்பா. அப்படியா? சொல்லுங்கள் மோடிஜி. நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டம் வச்சுக்கிறேன், வந்துரு. அப்படின்னா என்ன நாளைக்கு வச்சுக்கிறீங்க? ஜப்பானுக்கு போகிறேன் நான். இப்படியா நடக்கும்? நிதி ஆயோக் கூட்டம்ன்றது பல மாநில முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர் அவங்களாம் கலந்துக்கிறது, ப்ளஸ் பிரதமர் கலந்துக்கிறது. 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே திட்டமிட்டு இந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டுக்கு முதல்வர் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி டைமை ஒதுக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிந்தே நீங்கள் ஜப்பான் போகிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் என்ன வருது? திட்ட கமிஷனுடைய இன்னொரு வடிவம் தான் மாற்றப்பட்டு தான் நிதி ஆயோக். இதில் தான் நீங்கள் போய் பேசணும், உங்களுக்காக நிதி வாங்கணும், மற்றது. இப்போ புலம்புறீங்களா, எனக்கு அதுக்கு வரல நிதி, இதுக்கு வரல நிதின்னு. அவர்கள் சுத்தமாக இந்த விஷயங்களை செய்வதற்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் ஒருத்தனும் கூட நாலேஜே இல்லை. இந்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த அண்ணாமலை கொஞ்சம் பேசினார், இப்போ அவரும் இல்லை. என்ன நிதி வருது, எதை மாநிலம் பயன்படுத்துது, எது எப்படி எப்படிலாம் வருது, எது மாநில திட்டங்களுக்கு போகுது என்கிற அடிப்படை விஷயங்களை சொல்லக்கூட இங்கே இருக்கிறவனுங்க இது இல்லை. அதனால தான் இவர்கள் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.